ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பேஷன் கிச்சன். முதல்ல எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த vlogல க்ரியேட்டிவாக ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, எப்படி டெக்கரேட் பண்ணலான்றதை பற்றி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை ஸ்பெஷல்னாவே அவல் பொரியும் நெல் பொரியும் கலர்றது வழக்கம். இது ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையும் தேங்காவையும் தேங்காய் வந்து பல்லு பல்லாக அரிஞ்சிக்கணும். ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துட்டு கூடவே வெள்ளைப்பாகு வச்சு நல்லா கலந்துக்கிடுவோம். இதுதான் பக்குவம். இது ரெண்டுமே அம்மா பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே வந்து நான் சொல்லியிருந்தேன், டெக்கரேஷனுக்கான ஒரு சின்ன ஐடியா நான் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன்னு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உருளி நம்ம டெக்கரேட் பண்ணுவோம் இல்லையா, பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுவோம். வாசலில் என்ட்ரன்ஸில் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க சாமி முன்னாடிலாம். அந்த மாதிரி டெக்கரேஷனுக்கான ஒரு சின்ன ஐடியா தான். உருளி இல்லாதவங்களும் பண்ணலாம். இந்த மாதிரி பெரிய தாம்பாளத்தில் வச்சு நீங்கள் வெத்தலை, மா இலை, சாமந்தி பூ, அரளிப்பூ, இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பூ கிடைக்குதோ, இலைகள் இதெல்லாம் வச்சு நீங்கள் உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது டால்ஸ், சாமி சிலை, அந்த மாதிரி ஐட்டமும் இதில் வைக்கலாம். டீ லைட்ஸ் அந்த மாதிரியும் வைக்கலாம். இதுலேயே வந்து விளக்கு வைக்கிற மாதிரி சின்னதாக ஸ்டாண்ட் மாதிரி பண்ணி அந்த விளக்கும் இதுலேயே ஏற்றுற மாதிரியும் வைக்கலாம். உங்களோட ஐடியா தான். நான் ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஏற்கனவே இந்த மாதிரி தெரிஞ்சவங்களும் ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு ஐடியாவாக இருக்குமே. நீங்கள் வந்து கொலுவுக்கு பண்ணலாம். ஒரு சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், ஒரு பார்ட்டி, உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன், அந்த மாதிரிக்கெலாம் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கும்.
பூஜைக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லா இடத்துலையும் சூப்பராக அழகாக விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. நாங்கள் சாமியும் கும்பிட்டுட்டோம். அந்த கிளிப்பிங்ஸையும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். கூடவே நான் போட்ட கோலம் அண்டு டெக்கரேஷன் எல்லாம் எப்படி இருந்ததுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.